நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத இந்த கென்ன தான் வந்து இன்றைக்கி நான் ட்ரா பண்ண போகிறேன். ஏன்னா நெறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து வரையலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த டிராயிங் டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் தமிழில் வந்து ரெகுலரா நம்ம தான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சரி, இவருடைய ஃபேஸை வரைய போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவரோட ஃபேஸை வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, பென்சில் நான் வைக்கிறேன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக கிடையாது. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரைட் சைடில் கொஞ்சம் அதிக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவர் பார்க்குற பார்வை அப்படி. இப்போ நம்ம தலைவனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைவோம். அந்த விதத்தில் ஸ்டெப் 1 இவருடைய ஐஸ் எப்படி வரையிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் முன்னவே சொன்ன மாரி தலைவன் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துன்னு இருக்கிறதால, நம்ம சென்டரில் போடுற லைனும், அந்த ஐஸுக்கான லைனும் வந்து பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடில் தள்ளின மாதிரி இருக்கிற மாரியே போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற மாரி அவரோட ஃபேஸை நம்ம வந்து வரைய முடியும். இப்போ நம்ம வழக்கமாக போடுற மாரி அந்த 3 லைன்ஸை வந்து போட்டாச்சு. இப்போ இந்த ஐஸ் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த ஷேடிங் லைன் இருக்குது பாருங்கள், அந்த ஷேடிங் லைனை தான் நான் வந்து முதல்ல போடுறேன். அப்புறமா ஐஸோட சைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை லைனை போட்டுட்டு, அப்புறமா நம்ம வந்து இந்த ஐஸோடைய அவுட்லைன் வந்து போடலாம். எப்பவுமே நான் எப்படி அவுட்லைன் போடுவேனோ அது மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த டைம் நான் என்ன சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த லைன்ஸுக்கு நடுவில் நான் ஐபால் போடுறதுக்கு முன்னாடி அந்த 2 ஐஸுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த ஷேடிங் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்தா தான் நமக்கு கரெக்டாக அந்த ஐபால் கொஞ்சம் சென்டரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த டைம் நான் அதை வந்து போட்டுக்கிட்டேன். ஆனால் போன டைம் ட்ராயிங்கில் வந்து நான் அதை வந்து போடலை. இந்த கென்னுடைய கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவரோட கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் அப்படியே மூடின மாரியே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ஐப்ரோ வரையலாம். ஸோ ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ வந்து கொஞ்சம் பட்டையாக தான் இருக்குது. கொஞ்சம் அந்த லைன்ஸ் நான் எப்படி மார்க் பண்ணேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கீழே இருந்து கண் லைன்லேருந்து ஐப்ரோவோட லைன் நான் எங்கே வச்சேன்னு பார்த்துருப்பீங்க. அப்புறம் நான் நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஐப்ரோக்குள்ளார. அது வந்து ஐப்ரோ வந்து எந்த அளவுக்கு அகலமாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இவருடைய ஐஸை வந்து வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம வந்து ரைட் சைடு ஐ வரைகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் பண்ணுற மாதிரி மூக்கோட ஷேடிங் லைனு, அப்புறம் இந்த மூக்கில் இவரோட மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் அடிக்குது ரைட் சைடில், அந்த லைட்டிங் லைனை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஐஸ்லேருந்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இந்த ஒரு லைனுக்குள்ளார தான் வந்து இன்னொரு ஐஸ் வரப்போகுது. அப்புறம் 2 ஐஸும் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. என்னதான் வந்து ஃபேஸ் சைடில் பார்த்துருந்தாலும் ஐஸோட சைஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. அவர் சைடில் பார்த்துன்னு இருக்காரு அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னாக்கா, நடுவில் போடுற ஐபால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளார நம்ம ஷேடிங் பண்ணி அந்த ஐக்குள்ளே இருக்கக்கூடிய லைட்டிங் வச்சா தான் தெரியும் அவர் எந்த ஆங்கிளில் பார்க்குறாரு அப்படிங்கிறது. ஸோ லெஃப்ட் ஐ நான் எப்படி வரைஞ்சனோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரைட் ஐயும் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். நான் அந்த லைன்ஸ்லாம் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த லைன்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே ஏன் போடுறேன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த லைன்ஸ்குள்ளார தான் நான் எந்த லைன் வரைஞ்சாலும் இது இப்போ ஐஸ் வரைகிறேன் அப்படின்னா, அந்த பார்ட்டோட லைன் எது வரைஞ்சாலும் அங்கே தான் வரப்போகுது. இப்போ ஐப்ரோ நான் வரைகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே லைன் போட்டிருக்கேன். ஆனால் அந்த லைனை தாண்டி நான் ஐப்ரோ வந்து வரையல. அந்த லைனுக்குள்ளே தான் ஐப்ரோ வரைகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம கண் வரைகிறதுக்கான ஒரு சிம்பிளான வே. இப்போ ஸ்டெப் 2 கென்னோடைய நோஸ் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லிவிட்டேன் நோஸ் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. நான் அதே மாதிரி இந்த ஷேடிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், ஷேடிங்ஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நோஸ் வரைஞ்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தனித்தனியாலாம் நோஸ் வரைகிறத பற்றி போடுவாங்க தெரியுமா, ரியலிஸ்டிக்காக ஒரு நோஸ் எப்படி வரையணும் எப்படி வரையணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போர்ட்ரேட் வரையும் போது யூஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த ரியலிஸ்டிக்காக ஐஸ் வரைகிறது எப்படி, லிப்ஸ் வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக மட்டும் தான் வரைய முடியும். அதை தூக்கிட்டு வந்து நம்ம ஒரு போர்ட்ரேட்டில் வரைய முடியாது. ஏன்னா போர்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஆங்கிள்ஸ், அந்த மூக்கு ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பொறுத்து தான் நம்ம வந்து வரைய முடியும். ஸோ இப்போ கென்னோட மூக்கு கொஞ்சம் நம்ம இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கா. இதுவே நம்ம அப்படியே சூர்யாவோட ட்ராயிங் அந்த பக்கம் எடுத்து போய் பார்த்தோம்னாக்கா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நோஸும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஐஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ திரும்பி இருக்கலாம், சாஞ்சிருக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து ஒரு போர்ட்ரேட்டில் நம்ம வரைய வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நோஸ் நான் வந்து முடிச்சிட்டேன். ஸ்டெப் 3ல இந்த கென்னோடைய மவுத் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். மவுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில மவுத்து வந்து நான் பொதுவாகவே சொல்கிறேன். இப்போ இவரோட மவுத் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்மைல் பண்ணுற அந்த ஆங்கிள், அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து வந்து நான் மார்க் பண்ணி வரைகிறேன். ஒரு சில மவுத்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்லாம் வந்து வாய் மூடியிருப்பாங்க, இல்லைனா லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க, பல்லு தெரியாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவே இந்த கேர்ள்ஸோடைய லிப்ஸ்லாம் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா அதுக்குள்ளார வந்து ஒரு சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தரும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த ஆங்கிள், அதை மெயினான அந்த ஷேப்பை வந்து வரைகிறது, லிப்ஸோட ஷேப்பு கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி. பாய்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் என்ன அப்படின்னாக்கா, மீசெல்லாம் இருக்கும் ஒரு சில பேருக்குலாம். ஸோ அதனால் வந்து மீசையை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே அந்த வாய் லைன் எங்கடா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வரைகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி நம்ம நினப்போம், சரி நம்ம வரைஞ்சிட்டோம் ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ட்ராயிங் முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியும், அடடா வாய் இங்கே இல்லையே, வேறு எங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மவுத் வரையும்போது கொஞ்சம் கவனமாக வரைங்க, அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ இவருடைய மீசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக லைனாக தான் இருக்குது. பெருசாக எதுவும் மீசெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்படி நான் போட்டுக்கிறேன். அண்ட் இவரோட வாய் வரையும் போது தான் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா, இவரோட வாய் வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால பல்லுலாம் வந்து பயங்கரமாக தெரியுது.
"ஏன்பா கென்னு இப்படியாப்பா சிரிப்ப? என்னால் வரைய முடியலப்பா" அப்படிங்கிற மாரி தான் எனக்கு சொல்லணும் போல தோணுச்சு. பட் வரையறது வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். பட் நம்ம பிகினரா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா? ஸோ பல்லு வரையறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பல்லுக்கான ஷேப் லைன்ஸ மட்டும் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பல்ல நான் ஒவ்வொன்னா வரையல. ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழ இருக்கிற அவருடைய லிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கீழ் லிப்ஸு. ஸோ அத போட்டுக்கிறேன். நடுவுல கொஞ்சம் லைட்டா ஒரு லைன் தெரியுது. ஸோ அந்த லைன் போட்டுட்டு, இப்ப நான் பல்ல வரையறேன். பல்லுக்கான அந்த லைன்ஸ வந்து நான் போடுறப்ப ரஃப்பா தான் போடுறேன். நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் டிராயிங்லாம் இன்னும் நான் வந்து வரையல. சும்மா ஒரு 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 ரஃப்பா ஒரு ஆங்கிள் ஒரு டயகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத தான் வந்து நம்ம இப்ப வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாருடைய வாய்க்கிலயும் இந்த மாரி கீழ ஒரு லைன் இருக்கும். அத போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம கென்னுடைய மவுத்த வந்து வரைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 4 வேற ஒண்ணும் கிடையாது. ஃபேஸ் ஷேப் தான். ஃபேஸ் ஷேப்ப நான் நெறைய டைம்ல வந்து சொல்லிட்டேன். ஃபேஸ் ஷேப் வரையறதே வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 2 ஐப்ரோ பக்கத்தில எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லா டிராயிங்லயுமே இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஐப்ரோ பக்கத்தில இந்த மாரி மார்க் பண்ணிக்கோங்க. எங்க லைன் இருக்குன்னு பார்த்துட்டு. அண்டு 2 லிப்ஸ் பக்கத்தில இது கேர்ள்ஸ் ஃபேஸுக்கும் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெத்தியோட லைன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அத வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம்னா லைன் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இப்போ நான் வந்து கீழ நான் வைக்கல மார்க்கு. இப்போ மேல இருக்கிற அந்த நெத்திக்கான லைன்ஸ மட்டும் நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். ஆனா ஒவ்வொரு தடவ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சர நல்லா கவனமா பாருங்க. நெறைய பிகினர்ஸ் பண்ற தப்பே அதான்ப்பா. இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர பார்க்குறதே இல்ல. லைன் இங்க தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரே ஒரு தடவ பார்த்துட்டு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே இழுத்து விட்டுறது. ஸோ அப்படி இழுத்து விட்டீங்கன்னா, டிராயிங்கும் இழுத்து விட்ட மாரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா பார்த்து வரைங்க. இப்போ கீழ லைன்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் போட்ட லைன்ல எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிள்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத நான் எத்தன தடவ தெரியுமா பார்த்து வரைஞ்சேன். உங்களுக்கு நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்களும் பார்த்து வரையணும் அப்படிங்கிறதுக்கு தான். சும்மா நம்ம லைன் வச்சுட்டோம்னா, அத மட்டுமே வச்சு வரையக்கூடாது. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு சின்ன சின்ன லைனையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். வரைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த மாரி வந்து ஃபேஸ் ஷேப் வந்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கென்னுடைய ஃபேஸ் ஷேப் வந்துடுச்சு. ஸோ அங்கிட்டு அங்கிட்டு அந்த குட்டி குட்டியா அந்த தாடிலாம் அங்கங்க படர்ந்து இருக்கு. ஸோ அத வந்து நான் சும்மா அப்படியே ரஃப்பா போட்டுக்கிறேன். டயகிராமே ரஃப் டயகிராம் தான். சும்மா நான் சொல்றேன். இந்த மாரி நம்ம வந்து இது ஃபைனல் டச்சா நம்ம வந்து சூப்பரா போட்டுக்கலாம். இப்போ ஃபேஸ் ஷேப் வரைஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். ஸ்டெப் 5 இவருடைய காது எப்படி வரையுறதுன்னு பார்க்கலாம். போன டிராயிங்கில வந்து நான் காது எப்படி வரையுறதுன்னு சொல்லல. இந்த டிராயிங்கில சொல்றேன். காது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுதுங்கிறத பார்த்து இந்த மாரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் லைன் போடும்போதே நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்ட லைன்ல தான் ஒரு சில இவருடைய காதோடைய ஆங்கிள் இருக்கு. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ அத நான் வந்து பார்த்துட்டு, இப்போ நான் ரைட் சைடு காது வரையும்போது பாருங்க, உள்ளுக்குள்ள என்ன லைன் இருக்குன்னு பாருங்க. உள்ளார இருக்கிற லைன்ஸ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாரி லைன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, அப்புறமா காதுக்கு வெளியில இருக்கிற அவுட்டர் லைன் போட்டிங்கன்னா தான், காதோட சைஸும் கரெக்ட்டா வரும். காதும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்ட்டா இந்த மாரி வரும். ஸோ அத விட்டுட்டு நீங்க எடுத்த உடனே மேல இருக்கிற லைன் போட்டிங்கன்னா, உள்ளார லைன் போடும்போது, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்லாம் கொஞ்சம் அதிகமா, குறைவா அப்படி மாறி மாறி வரும். ஸோ அதனால காது நமக்கு வந்து சரியா தெரியாது. ஸோ இப்போ லெஃப்ட் சைட்ல காது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதா இருக்கு. ரைட் சைட்ல கொஞ்சம் பெருசா இருக்கு. அதே மாரி என்னோட டிராயிங்ல வந்துடுச்சு. இப்போ ஸ்டெப் 6 வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம முடி வரையறது தான். முடி வரையறதும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாரி மார்க் பண்ணிக்கிறேன். சைட்ல முடியோட ஆங்கிள் அதாவது அந்த முடி எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு, அத வந்து தொடர்ந்து அப்படியே நான் முடிய வந்து வரைஞ்சிட்டு போறேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு ஷேப்பு மட்டுமே போட்டு கூட வரையலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த சின்ன சின்னதா அந்த முடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த கிறுக்கல் லைன்ஸ்லாம் போட்டு வரைஞ்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப அதிகமா டீட்டெயில் பண்ணாதீங்க. ஸோ நீங்க உங்க கண்ணுக்கு பார்த்தோனே அந்த முடியோட டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிற லைன மட்டும் அவுட்லைன பொறுத்தவரைக்கும் சொல்றேன். நீங்க ஷேடிங் பண்றப்போ நல்லா இது கவனிச்சு ஷேடிங் பண்ணிக்கலாம். அவுட்லைன் பண்றப்போ அந்த முடியோட டைரக்ஷன் எங்கெங்க இருக்குங்கிறத அந்த லைன்ஸ மட்டும் சும்மா பார்த்து இந்த மாரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இவருடைய முடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் அவருடைய ஃபேஸ் நமக்கு வரையறதுக்கான ஒரு மெயினான ஒரு 6 ஸ்டெப்ஸு. 6 ஸ்டெப்ஸில வந்து ஃபேஸு, நோஸ், ஐஸ்லாம் எப்படி வரையுறதுன்னு சொல்லிட்டேன். மீதி இருக்கிற இவருடைய ஷர்ட்லாம் நம்ம வந்து குழந்தை புள்ளைங்க கிட்ட குடுத்தா கூட வரையும். பட் அந்த அளவுக்கு அதுங்களுக்கு வரைய தெரியலனாலும் நமக்கு ஓரளவுக்கு வரைய தெரியும் இல்லையா? எங்க என்ன இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால நம்ம வரைஞ்சிக்கலாம். இவருடைய ஃபங்க் வச்சதுக்கப்புறம் தான் தலைவன் கென்னு மாரியே தெரியிறாப்ல. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு சத்தியமா இந்த டிராயிங் வரையும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது சிரிப்பு? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சிரிப்பா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜென்ஸி கிட்ஸ்லாம் வந்து சண்டை போடாதீங்க என்னைய. எனக்கு கென் பிடிக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஓவர் கொஞ்சம் சீனா இருக்காப்ல. அதுதான் கொஞ்சம் நமக்கு தாங்க முடியல. ஃபைனலா என்னோட ரிசல்ட் முடிஞ்சு போயிடுச்சு. என்னோட அவுட்லைன் அழிச்சிட்டு டார்க் பண்ணி ஃபேர் டயகிராமா வரைஞ்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லா கத்துருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க. இந்த மாரி அடுத்து என்ன டிராயிங் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெறைய பேருக்கு ஹைப் எல்லாம் போட்டு விட்றீங்க. நம்மளோட சேனலுக்கு அப்படியே போட்டு விட்டா ஒண்ணும் பிரச்சனை ஆயிடாதுல்ல. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்பா. வரேன்பா.